இந்த கட்சிக்காகவும் தனி மனிதருக்காகவோ சொல்லவில்லை. உண்மையிலேயே எல்லாருக்கும் வேலை வேண்டும். இங்க இருக்க எல்லா கம்பெனியிலையும் ஒரு காலத்துல தமிழ் இளைஞர்கள் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்ப ஃபுல்ல வட மாநிலத்தவர்கள் அங்க வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க வேலை வாய்ப்பு. இப்போ படிச்சுட்டு வர பசங்க வேலைக்கும் என்ன பண்ணுவாங்க? அவங்க வாழ்வாதாரம் என்ன ஆகும்? அதுக்குத்தான் அந்த கலைஞரின் மகனாக இருக்கக்கூடிய நான் சொல்கிறேன். யாருக்கு ஓட்டு போட போறீங்க? குடும்ப அரசியல்ங்கிற பேர்ல நாட்டையே குழி தோண்டி புதைச்சாங்க. வராறு தெரியாம பேசாதீங்க. போங்கடா தற்குறிங்களா. 2021 தேர்தல். ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு. ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு. ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு. வராறு தெரியாம பேசாதீங்க. 2026 இந்த தேர்தல் வாக்குறுதி வரட்டும். விடியல் வேணாங்க, இந்த தமிழ்நாட்டுல எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு வேணுங்க. இங்க இருக்க எல்லா கம்பெனிலையும் தமிழ் மக்களுக்கு வேலை வாய்ப்பு வேணுங்க. 25% மட்டும் வெளி மாநிலத்தவர்க்குன்னு சொல்லுங்க. அப்பதான் எங்க ஓட்டு. வரலாறு தெரியாம பேசாதீங்க. வரலாறு தெரியாம பேசாதீங்க. ஆட்சி ஆட்சி நல்ல ஆட்சியா நெஞ்சில் ஏற்றி நிற்கும் நியாயம்தானா? கேட்டதெல்லாம் தர முடியல, எங்க காதுல கேட்டதை நீக்க முடியல. இந்த பாரம் போதும், யார் முடியட்டும். இந்த தேர்தல் வாக்குறுதி வரட்டும். வரலாறு தெரியாம பேசாதீங்க. வரலாறு தெரியாம பேசாதீங்க. வரலாறு தெரியாம பேசாதீங்க. வரலாறு தெரியாம பேசாதீங்க. நீட்ட ரத்து செய்வோம் என்றாரே அது நீலிதையா நடக்கலையே. மதுவை ஒழிப்போம் என்றாரே இப்ப விற்பனை தான் ஜோருங்க. ஆண்களுக்கு எங்க செய்வினை வச்சிங்க. எங்க வேர்வையில சம உரிமை. பொண்ணுக்கு சம உரிமை வேணும். ஆனா இலவச பேருந்து ஏனையா அவங்க கேட்கலையே. வரலாறு